ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். மகிழ்வுடன் காலை வணக்கம். நேத்திக்கு நான் குரூப்பில் போட்ட உடனே நம்ம புலன குழு ஜெயாஸ் கார்டனோட குரூப்பில் போட்ட உடனே எல்லோரும் எனக்கு விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இருக்கிற வரைக்கும் கொடுக்குறேன். ஏன்னா தப்பாக நினைக்காதீங்க. ஏற்கனவே நான் 30-40 பேருக்கு அனுப்பி விட்டுட்டேன். இப்போ நம்ம புதுசாக இப்போ உண்டான சப்ஸ்கிரைபர் புதுசாக நிறைய பேர் புதுசாக நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் சிஸ்டர், எனக்கு நீங்கள் விதைகள் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் விதைகளும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த கோகிலா அப்படிங்கிறவங்க இப்போ தான் புதுசாக நான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் அம்மா, எனக்கு நீங்கள் எனக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புதுசாக விதை போடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் விதைகள் போட்டு இப்போ காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள், உங்களுக்காக தான் இந்த டப்பை எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி, ஆனால் இதில் விதைகள் போட்ட உடனே வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி மழை வந்த உடனே டக்குன்னு காமிக்கலாம். ஒரே டப்பில் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மழை வரும்போதும் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக மழை வரும். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. ரெட் லாங் பீன்ஸ் எல்லாம் போட்ட வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க. அப்புறம் பாருங்கள், நான் இது புடல் ஏற்கனவே கீழே நான் புடல் போட்டிருக்கேன். அது நல்லா வந்திருக்குது. இந்த பாருங்கள், இப்படி ஊனிட்டு அதுக்கு மேலே இப்படி போட்டுருங்க மண்ணை. சரியா? இது நல்ல மண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மண். சரிங்களா? புடல் போட்டேன்னா இது பீன்ஸு உங்களுக்கு கொடுக்க போகிற விதைகள். இங்கே பாருங்கள், தள்ளி 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 நட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து நடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி இன்னொரு பீன்ஸையும் போடுறேங்க. இது பீன்ஸு. அப்புறம் இது நீட்டு காராமணி உங்களுக்கு கொடுக்க போகிற விதைகள். யாரெல்லாம் முந்திக்கிறீங்களோ அவங்கெல்லாம் செல்ஃப் கவர் அனுப்புங்க. யாரெல்லாம் முந்திரீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாம் விதைகள் இருக்கிற வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இப்படி தான் விதைகள் போடணும். சரியா? உங்களுக்காக தான் இந்த புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபர், அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது விடுதலை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பாருங்கள், விடுதலை தான் டக்குன்னு போட்ட உடனே வரக்கூடியது. நான் இப்படியே இது பாலக்கீரை பாருங்கள். அது இந்த பக்கம் இப்படி போடுறேன். கீரை விதைகள்லாம் வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எடுத்து சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பாருங்கள், இது நம்ம பிகினர்ஸ் புதுசாக மாடி தோட்டம் உண்டானவங்களுக்கான பதிவு தான் இன்றைக்கி நான் போட்டேன். ஒரு நிமிஷம். இந்த பாருங்கள், இதெல்லாம் என்னோடய தோட்டத்து விதைகள். இதையும் நான் எல்லாருக்கும் போட்டு விட்றேன். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. அதுக்காக தான் திருப்பி மறந்துட்டேங்க. அதனால நீங்கள் விதைகள் போட்ட உடனே பாருங்கள், இப்படி தண்ணி தெளித்து விட்ருங்க. சரிங்களா? விதைகள் போட்டோன்னே தண்ணி தெளித்தா தான் அவங்க சந்தோஷமாக வர ஆரம்பித்து முளை விடுவாங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.